அதான் இப்போ என்ன உங்களுக்கு இந்த வயசில் எல்லாம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி பார்த்தா. இவர் சொன்னார், இல்லை இல்லை நான் எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது போட்டுக்கணும், அதனால் வாங்கிட்டேன்னு. இந்த அம்மா கவலை வந்துடுத்து. இவர் இன்றைக்கி ருத்ராட்சங்கிறார், அப்புறம் நாளைக்கு தண்டாங்க மண்டலான்னு ஏதானு இப்படி ரொம்ப மித்தி போயிடுத்துன்னா இப்போ 2 பேருக்குள்ளே தகராறு வந்துடுத்து. போட்டுக்கலாம். அந்த அம்மா சொன்னால், நான் அதெல்லாம் எல்லாரெல்லாம் போட்டுக்கப்படாது, நீங்கள் பாவம் ஆஃபீஸ் போகிறேன், அத்தை மண்டேல் இந்த மணி எதெல்லாமே சால்ஜாவை சொல்லி பார்த்தா. இவர் சொல்கிறதையே சொல்லிட்டு இருக்கார், அவர் சொல்கிறதையே சொல்லிட்டு இருக்கார். இப்போ என்ன எடுத்துன்னு நேபாளுக்கு போய் ருத்ராட்சி மாலை வந்து இப்போ தகராறு வந்துடுத்து 2 பேருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? உடனே நேர சுப்ரீம் கோர்ட். 2 பேரும் உடனே அவர் சொன்னார், இவ்வாறு நீனும் தீர்மானம் பண்ணா நானும் தீர்மானம் பண்ணிட்டேன், நேராக பெரியவாள்கிட்ட போவோம் காஞ்சிபுரம். பெரியவாள்கிட்ட போய் மாலையை வச்சுட்டு கேட்குறேன், அவள் என்ன சொல்கிறாளோ அதை செஞ்சுக்கலாம், உனக்கு ரொம்ப சம்மதமா அப்படின்னா. அந்த அம்மா சொன்னால், பெரியவா சொன்னதுக்கு மேலே தானே அப்பீல் உண்டா, அதனால் வாங்கோ நானும் வரேன், போவோம், பெரியவாள்கிட்டையும் சொல்லுவோம், பெரியவாள்கிட்ட வச்சு என்ன பண்ண சொல்கிறாலோ பண்ணும் அப்படின்னு. நேராக பெரியவாள்கிட்ட வந்தால் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணால் எல்லாத்தையும் வச்சா இந்த மாலையும் வச்சுருந்தேன். என்னதுன்னா, ருத்ராட்ச மாலை ஏது அப்படின்னு. இன்றைக்கி ஆஃபீஸ் வித்தியமாக போனேன், நேபாள்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. சரி, இது எதுக்கு எங்கிட்ட வச்சுருக்கேன்னா. உடனே இவர் சொன்னார், இல்லை பெரியவா தொட்டு அனுகிரகம் பண்ணி கொடுத்தா போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு. ஏன்னா இவன் என்ன நினச்சிட்டுக்கா, பெரியவா போட்டுக்கலான்னா கொடுக்க போகிறா, இல்லைன்னா வேண்டான்னு சொல்ல போகிறா அப்படிங்கிறதுனால பெரியவா எடுத்துனுட்டு பார்த்துட்டு, ஓ நீ போட்டுக்கணுமாக்கும், அதுக்காக வாங்கிட்டு வந்தியோ, நான் தொட்டு உங்ககிட்ட கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணி, அதானே? ஆமாங்க. சரி, நான் தொட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன் அனுகிரகம் பண்ணி, ஆனால் ஒரு கண்டிஷன், அது கேட்பையா அப்படின்னு. அவர் பார்த்தார், ஏதோ இப்போ தொட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துடுத்து போட்டுக்கிறதுக்கு, வேறு ஓகே சொல்கிறாப்புல, அவசியம் பெரியவா என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு. இது நாளையிலேருந்து பொய் சொல்லாத இருப்பியா அப்படின்னு. இவர் பார்த்தா என்ன பெரிய குண்டா தூக்கி போடுறாரு, நாளையிலேருந்து பொய் சொல்லாத இருப்பியா அப்படின்னா சொல்லு, மாலையை கொடுக்குறேன், கழுத்தில் போட்டுக்கலாம். இது சொன்னோன்னே அந்த அம்மா சிரிச்சா, மாட்டீங்களா சிரிப்பு. இது சொன்னால் இவர் என்ன உடனே பதில் சொன்னார், இல்லை அது என்னால் முடியாது அப்படின்னு. இருக்கிறவாள் கூட இருக்கிறவர்களும் பயந்து போயிட்டார். என்ன இது பெரியவாதற்கு ஒரு ஆள் இவ்வளவு தைரியமாக பொய்யெல்லாம் அப்படி தான் சொல்லுவேங்கிறான் அப்படின்னா எப்பேற்பட்டவராக இருக்கணும். என்ன இப்படிவா, என்ன அவ்வளோ தீர்மானமாக சொல்கிறேன், ஏன் பொய் சொல்லாத இருக்க முடியாதா அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஆசை தான், ஆனால் என்னோடய உத்தியோகம் அப்படி இல்லை, அதில் நான் பல பேர்கிட்ட ஏதானும் இப்படி தான் முன்ன பின்ன சொல்ல முடியுமா இருக்கும், என்னோடய உத்தியோகத்தோட நேச்சர் அப்படி, அதனால என்னால் இந்த பொய் சொல்லன்னு பெரியவாள்கிட்ட பொய் சொல்லிட்டும் இருக்க முடியாது அப்படின்னு. உடனே பெரியசரா, இவன் தாண்டா நிஜமாக பேசுகிறான் அப்படின்னு, இவன் தான் நிஜத்தை சொல்கிறான் அப்படின்னு. எங்கேயாலும் ருத்ராட்சம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக இல்லை அப்படி இருக்கேன் அப்படின்ட்டு ஆற்றுக்கு போயிட்டு கழுத்தில் போட்டுன்னு அப்புறம் அது போட்டு பொய் சொன்னால் என்ன பண்ணுறது, கேட்கவா முடியும்? அதனால் என்னால் பொய் சொல்லாது இருக்க முடியாதுன்னு நிஜமாக சொல்கிறான் பாரு அப்படின்னு. சரி, இப்போ என்ன பண்ணுறது, நீ இவராகவே புதுசாக ஒரு கதையை ஆரம்பிச்சுட்டார், யார் பொய் சொல்லாத இருக்காளோ தரேன் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணா, அப்போ நீ ஒன்று பண்ணு, பாவம் மெனக்கிட்ட ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்ட, இந்த நான் கொடுத்துட்றேன் உங்கள்கிட்டயே, இதை எடுத்துன்னு போ, உனக்கு யாரை பார்த்தா பொய் சொல்ல மாட்டான்னு தோன்றதோ பொய் சொல்லாதவளை அவள்கிட்ட போடு, கொடுத்துருப்போம் அப்படின்னு. இந்த அம்மா ஒரு வழியாக டிஸ்போஸ் ஆச்சு இந்த மாலை. இதுக்கு ஒரு தீர்மானம் வந்தது, அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஆத்துக்காரருக்கு இல்லைன்னு வந்துடுது, அவ்வளோதான். இவர் பார்த்தார், நேராக வீட்டுக்கு வந்தார். அப்படியானார், கையில் வாங்கிட்டு எடுத்துன்னு வந்தார். 2 பேரும் காரில் பேசினே வரா. இப்போ ஒரு ருத்ராட்ச மாலை வாங்கினது போக இப்போ இனிமேல் நாட்டில் எவன் பொய் சொல்லாதவன்னு தேடுறது. சார் நீங்கள் பொய் சொல்லாதவரா? ஏக்கு சார், இல்லை காஞ்சி சங்கராச்சாரியார் கேட்டார், இப்படியா கேட்க முடியும்? அவர் பார்த்தார், இந்த ருத்ராட்ச மாலைக்கு கழுத்தே இல்லை, அவ்வளவுதான், இது போடுறதுக்கு ஒரு கழுத்து இல்லாத எழுத்து. வீட்டுக்கு வந்தார், உள்ளுக்குள்ளே போனார்.
போய் உள்ளுக்குள்ளே பூஜை ரூமில் இதை வைக்கணும், பெரியவா பிரசாதம் எல்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்தா ஜம்முன்னு இப்படி சிரிச்சுன்னு பெரியவா படம், அது சிரிச்சுன்னு இருக்குது. பார்த்தார், என்னமோ தோணித்து, கிடு கிடு கிடுன்னு போனார். காலால் மீண்டர் அந்த மாலையை எடுத்தார், பெரியவா படத்து மேலே போட்டார், போட்டு நமஸ்காரம் பண்ணார். இது அங்கேருந்து வந்து பார்த்தா அந்த அம்மா, என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னா. வேடிக்கை என்னன்னா, அந்த அம்மா முதல்லையே அவர் வாங்கிட்டு வரத்தே சொன்னால், இதெல்லாம் நீங்கள் கழுத்தில் போடணும், உங்களுக்கெல்லாம் சரியாக வருது, அழகாக பெரியவா படத்தில் போடுங்க அப்படின்னு அவர் சொன்னால். அவர் சொன்னார், அவருக்கு எதுக்கு ருத்ராட்சமோ, அவர் தான் படத்தில் போய் உட்காந்து போட்டுருக்காரு, இது நான் போட்டுக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தகராறு. அப்படி தான் ஆரம்பிச்சுது. இப்போ என்ன ஆகிடுத்துன்னு, இவர் சொன்னபடியே பெரியவா படத்துக்கு போயிடுத்து. அவள் பார்த்தா, என்ன கடைசியில் இப்படி ஆகிடுத்து, ஏன் அங்கே தூக்கி போட்டேள் அப்படின்னாரு. இல்லை என்ன பண்ணுறது, அவர் பெரிய கண்டிஷனாக போட்டார் அப்படின்னார். உனக்கு தெரிஞ்சவா யாரானு பொய் சொல்லாதவா இருந்தால் அவள் கழுத்தில் போடுன்னார். இனிமேல் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பொய் சொல்லாத ஒரே அழிவர் தான். இதை விட வேறு யாரும் தேடின்னு போகிறது, பொய் சொல்லாதவன. அதனால பெரியவா கழுத்தில் இருக்கட்டும்னு போட்டேன். அந்த அம்மா சொன்னேன், இதைத்தான் நான் முதல்லையே சொன்னேன், பெரியவா படத்துக்கு போடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் பண்ணி தகராறாகி கடைசியில் எங்கே சுற்றி ரங்கன்ட்ட வந்த கதையாக என்ன எடுத்து இப்போன்னு போயிடுது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு இத்தனை தகராறு நடந்து இப்போ 2 பேருக்கு சந்தோஷம். இந்த அம்மாவுக்கு தான் நினச்சபடியே போட்டாளேன்னு, இவருக்கு பெரியவா இப்படி சொல்லி பெரியவாளுக்கு நம்ம போட்டோமே அப்படின்னு. இது நிஜமாவே ஒரு உலகத்தில் துளிக்கூட பொய் இல்லை, எந்த ஒரு தோஷங்களும் கலக்காத ஒரு వ్యక్తిயை பார்க்க முடியுமா? அதுவும் 20th centuryயில். நாம் எதுக்கு எடுத்தாலும் என்ன சொன்னோம், சார் அதெல்லாம் அந்த காலம் சார், இந்த காலத்தெல்லாம் முடியாது, இந்த காலத்தெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ, வேண்டாத காரியம் பண்ணுறோமோ அதுக்கு அத்தனையும் காலத்தை சாக்கு எழுத்துன்னு எல்லாம் பண்ணோம். ஆனால் அதே 20th centuryலேயே தான் இவரும் இருந்தார். எப்படி இருந்தார், எப்படி கிருதயுகத்தில் ரிஷிகள்லாம் சொல்லித்தான் அது மாதிரி இருந்து காமிச்சா அப்படின்னா, எப்படி அவருக்கு மட்டும் முடிஞ்சது, ஏன் முடிஞ்சதுன்னு? அதுக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு பேர். வைராக்கியம்னா என்னென்ன, டிட்டர்மினேஷன். அதெல்லாம் சொல்கிறமே, ஒரு விஷயத்தை இப்படி தான் இருக்கிறது, இதைத்தான் பண்ணுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா அப்படி தான் இருக்கிறது. அந்த உறுதி வேணும், அந்த தீர்மானம் வேணும். அதைத்தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லும். அந்த வைராக்கியத்தோட உருவமாக இருந்ததுனால பெரியவானாங்க. எந்த சமயத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்திலையும் எதையும் எதுக்காகவும் மாற்றிக்காத தானாகவே இருந்த. இதுதான் வள்ளுவர் சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீ இனிமேல் வேற ஒன்றா அவதாரம் சொல்லிட்டுலாம் அலைய வேண்டாயா, நீ இந்த உலகத்தில் நல்ல மனுஷனாக வாழ்ந்து மட்டும் காமிச்சுடும். நீ அப்படி காமிச்சுட்டீன்னா இந்த உலகம் என்ன பண்ணுன்னு, உன்னை தூக்கி சாமியாக வச்சு கோயில் கட்டிடும், தெய்வமாக்கிடும். இதுலேருந்து தெரியறது மனுஷனாக வாழறதே இவ்வளவு கஷ்டம்னு தெரியறது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், எப்படியோ இருந்துடலாம், எப்படி வேணால் பண்ணலாம், அப்படிலாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாக வாழறது தான் பெரிய காரியம் அப்படின்னு தெரியறது. அதுக்கு தான் நம் முன்னோர்கள்லாம் வழி சொன்னோம். அந்த மனுஷனை நல்ல மனுஷனாக ஆக்கிறதுக்கு தான் இத்தனை சம்ஸ்காரம் இத்தனையும் சொன்னாலே வழிய. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னால் நம்மளையும் உலகம் கடவுளாக வைக்கும் கொண்டாடும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி வேணும்னா அவரே போதும். அப்படி இருக்கிற தெரியவா ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு தினசாவா இருந்து எப்படி எல்லாம் இருக்க அப்படிங்கிறத நமக்கு பண்ணி காமிச்சா. அப்படி இருக்கிற பெரியவாள்கிட்ட எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதையும் யாரான பண்ணி காமிச்சாதானே தெரியும். அப்படி ஒருத்தர் வேணும்னா பிரதோஷ மாமா அப்படின்னு சொல்லக்கூடியவரை சொல்லலாம். பெரியவா பக்தர்களில் தலை சிறந்தவர், பெரியவா வாயால் 64வது நாயன்மார் அப்படின்லாம் கொண்டாடினார். மாமா என்ன பண்ணுவா, பெரியவாளை சாட்சாத் பரமேஸ்வரன், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர அப்படிலாம் சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகம்லாம் நமக்கும் சொல்கிறோம். ஆனால் அந்த எண்ணம் வருதா நமக்கு தெரியல. ஆனால் அந்த மாமாட்ட என்ன பண்ணான்னு அந்த அப்படியே அந்த வார்த்தைகளாக சொன்னதை
அப்படின்னு நம்பினா அதை ப்ராக்டிஸ் பண்ண. குரு தேவோ மகேஸ்வரா அப்படின்னு சொன்னதுனால சாக்ஷாத் பெரியவா வேற இல்லை, பரமேஸ்வரன் வேற இல்லைன்னு ஆராதிச்சிருந்தார். இந்த பரமேஸ்வரனுக்கு பிரியம் என்ன, வேற ஒன்றும் வேண்டாம், ஏக பில்வம் சிவார்ப்பணம்னு அந்த பில்வம் தான் அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால் இந்த வில்வத்தை தனம் தரிசனத்துக்கு வரதே பெரியவாளுக்கு மாலையாக கொண்டு கொடுப்பார். பெரியவா எடுத்துப்பா, எடுத்துட்டே இருக்கிறதே ஒரு நாளைக்கு கேட்டா, ஆமாம் நானும் கேட்கணும்னு நினச்சேன், ஒரு நாள் தவறாத கொண்டு வரைய வில்வ மாலை, உனக்கு வில்வம் எங்கே கிடைக்கிறது ஏது அப்படின்னு. ஏன்னா இவரோ வயசானவர், ரிட்டையர் ஆனவர், இவர் போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு இடத்துலேருந்து வில்வம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, எப்படி இருக்குது அதனால் கேட்டார். அவர் சொன்ன, இல்லை இல்லை வேணும் அப்படின்னு, வேணுகோபால்னு ஒரு பக்தர் மாமாவுக்கு ரொம்ப கூட கைங்கரியம் பண்ணியிருந்தார், வேணும் கொண்டு வரான் அப்படின்னா. வேணும் கொண்டு வரானா, அவன் எங்கேருந்து கொண்டு வரான் அப்படின்னு, ஏதோ கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட எங்கேயோ மரம் இருக்குதுன்னு சொல்லுவான், அங்கேருந்து கொண்டு வரான். அப்படியா, எத்தனை கொண்டு வரும் அப்படின்னு. இவர் எத்தனை கொண்டு வரணும்னா என்னது சொல்கிறது, உடனே இருக்கும் ஒரு கூட கொண்டு வரும் அப்படின்னு. ஒரு கூட கொண்டு வருவோங்கிற, ஒரு மாலை தான் கொடுக்குற, மீதி எல்லாம் என்ன பண்ணுவேன்னா. இவர் சொன்னார், வீட்டில் பெரியவாளோட பாதுகை இருக்குது, பெரியவா திருவுருவ படம் இருக்குது, அதுக்கு மாமா தானே ருத்ர திரிசதினால அர்ச்சனை அதில் பண்ணுவேன் அப்படின்னு. வா அப்போ சரி அப்படின்னா. இதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிறா, வேறு ஒன்றும் இல்லை. அந்த வேணும் என்ன பண்ணுவார், அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். மாமாவுக்கு தினம் சைக்கிளில் அழிச்சுன்னு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர்றது ஒரு கைங்கரியம். மாமா தினம் பெரியவாளுக்கு வில்லம் கொடுக்கறதுனால இவர் போய் வில்லம் பறிச்சுன்னு வந்து மாமாட்ட கொடுத்துரு. ஆனால் ஒரு நாள் கூட பெரியவாள்கிட்ட போய் நான் தினம் பெரியவாளுக்கு இதை கைங்கரியம் பண்ணுறேன்னு சொன்னதே கிடையாது. அவர் ஏதோ மாமாவுக்கு பண்ணுறோம், அதோட சரி, அவ்வளோதான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நீ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு முதல்ல பெரியவாளுக்கு முன்னால் போய் நான் தான் அடியேன் பண்ணேன் சொல்லிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போவான அந்த கடாட்சம் விடாதான்னு தான் ஆசை. ஆனால் இவர் அப்படி நினைக்கல. இப்படி இவர் பண்ணலைன்னாலும் பெரியவா விட்டுருவாளா? இது இத்தனையும் கேட்டது எதுக்குன்னு, எவ்வளோ வில்லம் பறிக்கிற, யார் பறிக்கிறா, எங்கேருந்து பறிக்கிற, எத்தனை பறிக்க, இத்தனையும் கேட்டதுக்கு கம்பு, வேறு ஒன்றும் இல்லை, வம்பு இல்லை. வேணும் கொண்டு தரான், இத்தனை படித்து தராங்கிறத நான் நோட் பண்ணிவிட்டேன்னு ரிஜிஸ்டரில் போட்டாச்சுங்கிறத தெரிவிக்கிறதுக்கு தான். பக்கத்தில் இன்னொரு அம்மா, இந்த அம்மாவும் ரெகுலராக வரவா எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி நான் கூட அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னா. நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த அம்மா ஒரு வில்லு மாலை கொடுத்துருக்கா, இந்த அம்மாவும் தானே வில்லு மாலை கொண்டு கொடுக்குறா, எல்லாம் பண்ணுறேன். உடனே நீ எங்கே பிரிப்ப அப்படின்னா, ஏகாம்பரேஸ்வரர் கோயில்கிட்ட ஏதோ ஒரு இடம் இருக்கா அங்கே அப்படின்னு. உனக்கு யார் பறித்து தருவா, யாரோ பறித்து தருவா, எவ்வளோ வேணும். இந்த அம்மா என்னம்னா, அந்த அம்மா உடனே சொன்னால் இருக்கும் ஒரு கூட இருக்கும் அப்படின்னு. நீ ஒரு மாலை தான் கொடுக்க, நீ மீதி என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் தினம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கொண்டு அர்ச்சனை கொடுப்பேன் அப்படின்னு. இதுதான் உடனே பெரியவாசதான், இவர் தினம் ஒரு கூட வில்லும் பறிக்கிறார், ஒரு மாலை இங்கே கொடுக்குறார், மீதியை ஆற்றுல பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணுறார். இவ தினம் ஒரு கூட வில்லத்தை பறிக்கிறா, ஒரு மாலை இங்கே கொடுக்குறா, மீதியை ஏகாம்பரேஷுக்கு அர்ச்சனை பண்ணுறா. எங்கே போட்டால் என்ன, எல்லாம் எந்த அலையில் தான் வந்து விழரு அப்படின்னு. எங்கே போட்டாலும் என்ன, எந்த அல்ல தான் வந்து விழரு. இதுக்கு மேலே குரு தேவோ மகேஸ்வராவுக்கு வியாக்கியானம் வேணுமா என்ன? எங்கே போட்டால் என்ன, வீட்டில் அது படமாக இருந்தால் என்ன, பாதுகையாக இருந்தால் என்ன, இல்லை மடத்தில் நேர பெரியவா ஸ்தூலமாக உட்காந்துருந்தா என்ன, இல்லை அது ஏகாம்பரேஸ்வருக்கு அர்ச்சனை பண்ணால் என்ன, கச்சபேஸ்வரா இருந்தானே, கபாலீஸ்வரா இருந்தானே, எதுவாக இருந்தான்னு, எங்கேயா இருந்தாலும் எங்கே கொண்டு போட்டாலும் அர்ச்சனை பண்ணினால் அது எங்கே வந்து விழறதான், இவர் தலையில் தான் விழருது அப்படின்னா அந்த ஈஸ்வரன் தான் அது எங்கேயும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற பரம்பொருள் அப்படிங்கிறது. இதுக்கு மேலே பெரியவா ஒன்றும் ஓப்பனாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது எதனால் தெரியறது அப்படின்னு, ஒரு பக்தர் இப்படி பெரியவாளை உபாசித்து பண்ணி காமிச்சதுனால நமக்கு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த பெரியவா தான், அந்த பரம்பொருள் தான். நாம் எட்டி பிடிக்க முடியாது, அது எங்கேயோ இருக்குது, உயர்ந்த பரம்பொருளாக எங்கேயோ இருக்குது. ஆனால் நம்மளால் ஏறி பிடிக்க முடியலையே, எட்ட முடியலையே. அப்போ என்ன பண்ணோன்னார், அதுதான் கீழே இறங்கி வரும். ஒருத்தரை போய் நம்ம பார்க்க முடியல அப்படின்னா அவள் என்னம்னா அவள் நம்மள்கிட்ட வந்து பார்க்கணும், அதுதானே. அதை போல்
எங்கேயோ வேதத்தோட உபனிஷத்து உச்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பரம்பொருளை நம்மளால எட்டி பிடிக்க முடியலங்கிறதுனால அது என்ன பண்ணுறதுன்னு போனால் போகிறதுன்னு நாம் பிடிக்கிறாப்புல நம்ம கிட்டக்கு கீழே இறங்கி வருது. அதுக்கு பேர் தான் அவதாரம்னு பேர். அவதாரம்னா கீழே இறங்குறது தானே, இந்த பொசிஷனை விட்டு. இந்த அவதாரம் எப்போ வரும், கீழே இறங்குவார்னார். ஒரு பெரிய அதுவும் பொசிஷனில் இருக்கிறவா சீட்டை விட்டு ஏந்தன்னு வரா அப்படின்னாலே எப்போ வருவா, இறங்கி வருவாளான்னார். இந்த வருவார் எப்போ வருவார், அவருக்கு அர்ஜென்ட்டாக காரியம் ஆகணும்னா வருவார். இவர் உள்ளுக்குள்ளேயே உட்காந்து பெல் அடிச்சுன்னா ஆர்டர் போட்டுருப்பார். ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும்னா உடனே என்ன பண்ண, இது இம்மீடியட்டாக போகணுமா, இதை உடனே டைப் பண்ணி அனுப்பிச்சிடும் அப்படின்னு சீட்டுக்கு ஓடி வர்றார். இல்லைன்னா வருவாரா, பெல் அடித்து இது உடனே போகணும்னா உடனே தான் கூப்பிடுவார். அதை போல் பகவானை என்ன பண்ணார், தனக்கு காரியம் ஆகணும்னா இங்கே இறங்கி வந்துடுறார் நம்மக்கிட்ட. அந்த காரியம் என்னென்ன கீதையில் சொல்லிட்டார். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு. நல்லவாளை காப்பாற்றுறதுக்கு, கெட்டவாளை தண்டிக்கிறதுக்கு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் இறங்கி வருவேன் அப்படின்னு. அப்படி தர்மத்துக்கு நிலைநாட்டுறதுக்காக இறங்கி வரத்தே சாதுக்களை காப்பாற்றுறது, துஷ்டர்களை சிக்ஷிக்கிறது அப்படிங்கிறது இங்கே தானே பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக வரணும் அப்படின்னா இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னு, இந்த காரியெல்லாம் பண்ணுறதுக்காக அவர் வர்றார். நாம் என்ன பண்ணுறோன்னு நம்ம காரியம் ஆகிறதுக்காக அவர்கிட்ட போகிறோம். இப்போ மியூச்சுவலாக நம்மளால் அவருக்கு காரியம் ஆச்சு, அவரால் நமக்கு காரியமாச்சு. அப்படி ஒரு அவதாரம் தான் இந்த 19th century எண்டில் 20th century நடந்த அவதாரம் தான் பெரியவா அவதாரம். அப்படி அந்த தர்மத்தை நிலைநாட்ட நல்லவாளை காப்பாற்றுறதுக்கு தான் பெரியவா அவதாரம் பண்ணி வந்தால். அப்படி வந்த பெரியவாளவை நாம் பார்த்து அவரை நினைக்கிறதுனால நமக்கு நல்லது நடந்தது. இப்படி ஒருத்தருக்கொத்தர் ஒரு அபூர்வமான ஒரு உறவாக இருக்கிறது தான் இந்த குரு சிஷ்ய பாவத்தில் நமக்கு பக்தியில் வருது. அப்படி இருக்கிற பெரியவா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு என்ன பண்ணார், அவர் பண்ணின உபதேசம் முழுக்கில் வாழ்ந்து காமிச்சதே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான். அவர் தர்மமே வடிவாக இருந்தார்னு சொன்னார். அவர் தர்மமாக வடிவாக இருந்தாக்க யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு, நம்மளே தர்மத்தை வழியில் நிற்கிறதுக்காக பண்ணி காமிச்சது. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிசாதை விட்டுட்டா நாம் என்ன சொன்னோம், சார் அவர் பாட்டு காஞ்சிபுரத்தில் உட்காந்து சொல்லுவார், சார் யாரால் இருக்குது அப்படிம்போம். அப்படி நாம் நழுவிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ண, இப்போ நான் பண்ணுறேன்னு இல்லையோ உடனே நீனும் பண்ணலாமே, இப்போ காலம் மாறி போச்சுன்னு யாரும் சொல்ல முடியாதே, அதுக்காக பண்ணி காமிச்சா. அப்படி இருக்கிற அந்த தர்ம வழியில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளை சரிப்படுத்திக்க, நம்ம வாழ்க்கை சிறக்க பெரியவா சொன்னான். அந்த விஷயங்களெல்லாம் நாம் ஞாபகம் வச்சுண்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினாலே அவரோட நினைப்பு எப்போதும் இருக்கும், அந்த ஸ்மரணை நமக்கு எப்போதும் இருக்கும். பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். சொன்னான் பிடி அரிசி திட்டம் அப்படின்னு ஒன்று சொன்னான். நீங்கள் தினம் சாப்பிட அரிசி இருக்கிறதே, அதில் என்ன பண்ணோம்னு, தானத்தில் சிறந்தது அன்னதானம். பஞ்சதானம், தசதானம், கோதானம், பூதானம் எல்லா தானமும் விசேஷமாக சொல்லியிருக்கு. ஆனால் எல்லா தானத்திலையும் உயர்ந்தது அன்னதானம். காரணம் என்ன, இந்த அன்னதானம் ஒன்று தான் வாங்கிக்கிறவன் பூர்ண திருப்தியை கொடுக்க முடியும். கொடுக்குறவாளுக்கு எதை கொடுத்தாலும் திருப்தியாக இருக்கும். சார் நான் இந்த மாதிரி கொடுத்தேன் சார் இன்னைக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் வாங்கிக்கிறவாளுக்கு அந்த திருப்தி இருக்குமா, தெரியாது. சொன்னதானம் பண்ணினா விசேஷம், பெரிய பலனை சொல்லியிருக்கு. சரி போனால் போகிறது அப்படின்ட்டு உடனே அட்சய திருதி அன்னைக்கு நல்ல நாளில் தங்க மாளிகையிலேருந்து ஒரு காயினை வாங்கி கொடுத்தா வாங்கிக்கிறவர் என்ன சொல்லுவார், அப்பா பவுன் வைக்கிற விலையில் 2 கிராமானும் கொடுத்தாளே அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவாரோ மாட்டார். கஞ்சபையே எல்லாரும் அமெரிக்காவில் சம்பாதிக்கிற, என்னமோ எல்லாம் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறது இவர் கொடுக்கறதுக்காகவே சம்பாதிக்கிறாப்புல தானே எல்லாருக்கும். அதான் வாங்கிக்கிறவளோட மனசு என்ன பண்ணணும், கொடுக்குறவனுக்கு நிறையா இருந்தால் நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் ரைட்ஸு கொண்டாடுறது. என்ன அது தோணாது. இந்த காலகட்டத்தில் இப்படி இவாளுக்கு தோணித்தை கொடுத்தாலேன்னு சந்தோஷத்தை விட உடனே அது பார்ப்போம். சரி நல்லதாக வஸ்திரதானம்னா விசேஷம்னா உடனே நைஸாக தூக்கி விலையை பார்க்குறா, இல்லையா அவரை வேஷ்டியை பார்க்குறா. இவர் மட்டும் ராமராஜில் வாங்கிக்கிறார்,
ஏன்னா கடையிலேயே வச்சுட்டான். சரவணாலுக்கெல்லாம் போனால் தானத்துக்காக இந்த பக்கம் போங்கோங்கிறான். அது தனி செக்ஷன். தோன்றுறது இப்படி எந்த தானம் பண்ணினாலும் சரி, வாங்கிக்கிறவளுக்கு பூதானம் பண்ணினா விசேஷம். எங்கேயோ கொடுங்கோட ஒரு அரை கிரவுண்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், வாங்கிப்பறான்னு இருக்குது. இருந்தாலும் ரொம்ப உள்ள இன்டீரியர் இருக்குது. ஓஎம்ஆர்லேயே இருந்தால் நல்லா இருக்கும். இப்படி தான் வாங்கிக்கிறவனுக்கு ஏன் இதெல்லாம் எத்தனை வாங்கிட்டாலும் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்க முடியும். எத்தனை பவுன் காசு வருஷா வருஷம் கொடுத்தாலும் வாங்கி வாங்கி உள்ளே வைக்கலாம், இல்லையா லாக்கரில் கொண்டு வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், என்ன உனக்கு தேவையோ கெப்பாசிட்டியோ கொள்ளளவோ அதை தவிர நீ என்ன பண்ணினாலும் அது ஒத்துக்காது, திருப்பி ரிஜெக்ட் பண்ணிடும். அது என்னென்ன சாப்பாடு மட்டும்தான். பசி பசி பசின்னு அலையலாம், வேணும் 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 கேட்கும். ஆனால் என்ன ஆகிடும்னு, அந்த வயிறு ரொம்ப சாதம் சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான். ஆனால் சொன்னதான முன்னாடி அடுத்த அக்ஷய திருத்தியும் என்னையே கூப்பிடுங்க. இதுக்கு மேலே கம்பல் பண்ணினேன்னா என்ன பண்ணுன்னு, இன்னுமே உங்கள் அத்துக்கு சாப்பிடவே வரக்கூடாதும்ப. மற்ற தானத்துக்கெல்லாம் சொல்லுவேடா உங்கள் அத்துக்கு வரக்கூடாதுன்னு. ஏன்னு அதை பகவான் மட்டும் வயிற்று அப்படி படைச்சாரோ பொழைச்சிது. அதுக்கு என்ன வேணுமோ அளவோ அதுதான். அதுக்கு மேலே கம்பல் பண்ணி போட்டால் என்ன பண்ணுன்னு, அது உடனே ரிஜெக்ட் பண்ணிடும், திருப்பி வெள்ளதள்ளிடும். அதனால் நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்க, யாரையான திருப்திப்படுத்தணுமா, நீ எதை கொடுத்தா அவளை திருப்திப்படுத்த முடியாது. ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணினார், கூப்பிட்டு சாப்பிட்ட நன்னா போட்டுரும், ஃபுல் மீல்ஸ் சாப்பாடை போட்டுரும் அப்படின்னு. அப்படி சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், அவன் வாயை திறந்து வாழ்த்த வேண்டாம். ஒரு பழமொழி இருக்கே, வாய் வாழ்த்தலைன்னாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னா. அது நிறைஞ்சு கொடுத்துனா என்ன, அவர் வாயை திறந்து ரொம்ப சந்தோஷமாமி உங்கள் இடத்துல சூப்பராக இருந்தது சாப்பாடுன்னு சொல்லவே வேண்டாம், அவர் மூஞ்சியை தூக்கின்னு போகட்டும், இல்லை அவர் வாய் வயிறு வாழ்த்திடும். அதனால தான் நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல சாப்பாடு. அது கல்யாணமாக இருக்கட்டும், போனவாளாக இருக்கட்டும், இருக்கிறவாளாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், எந்த ஒருவனாக இருந்தாலும் உடனே சாப்பாடு. எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடு. அந்த சாப்பாடுலேயும் பாருங்களேன், பெரியவா சொல்கிறா, ஏதோ சாப்பாடு போகணும் பசிக்கு போட வேண்டியதானே, ஒரு சாத்தை வடித்து மொட்டஞ்சாமா போட்டால் பயிராறாதோ. அது என்னமோ இப்படி கண்டுபிடிச்சிருக்கா நம்ம நாட்டில் தான். அதுவும் நம்ம பாட்டிமாக்களை போல் இனிமேல் கெட்டிக்காரிகள் கிடையவே கிடையாது. இவாளுக்கெல்லாம் என்ன கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்குறதுன்னு தெரில, நோபல் ப்ரைஸ். அது என்னமோ பாயசம்னா இத்தனை வெரைட்டி, தயிர் பச்சடின்னா இத்தனை வெரைட்டி, இந்த புச்சரின்னா இத்தனை வெரைட்டி, கறின்னா இத்தனை வெரைட்டி, குழம்புனா இத்தனை வெரைட்டி, எத்தனை வெரைட்டி இலையில போட்டுட்டே இருக்கிற பார்த்தாலே நமக்கு என்ன, அதிலே பாதி ரொம்பிடுறது. எப்படின்னு, இதுக்கு பேர் தான் சோத்தால் அடிக்கிறதுன்னு பேர். சோத்தால் அடிக்கிறதுன்னா அடுத்த வாளுக்கு சாதம் போட்டால் என்ன பண்ணுன்னு, நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அவனுக்கு சாப்பிட்ணுன்னே தோணப்படாது. அப்படி போட்டணும். அப்படி தானே போட்டுண்டா. ஒவ்வொரு வீடுமே என்ன பண்ணியிருந்தது, சரவணபவனாக தான் இருந்தது. எல்லா பாட்டிமாக்களும் ஏதோ அன்னபூர்ணின்னு காசியில் மட்டும் இல்லை, எல்லாத்து பாட்டிமாக்களும் அன்னபூர்ணியாக தான் இருந்தால், கரண்டி எங்கேயுமா தான் இருந்தா. அப்படி அந்த அன்னதானம்ங்கிறது அதுதான் உயர்ந்தது, சிறந்தது. அப்படி இருக்கிற அன்னதானத்தை என்ன பண்ணணும்னு, எல்லாரும் பண்ணணும், தினமும் பண்ணணும். ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணுறேன், இன்றைக்கி பண்ணுறேன், அன்றைக்கி பண்ணுறேன்னு டெய்லி பண்ணணுமா. உடனே சொல்லலாம், சரி இருக்கிறவா வேணால் தினம் அன்னதானமெல்லாம், நானே தினம் சோத்துக்கு திண்டாடின்னு இருக்கேன், சொம்ப பாட்டின்னு இஞ்சோர்த்துக்கு போகிறேன், நான் இங்கேருந்து அன்னதானம் பண்ணுறதுன்னு. உடனே இவர் என்ன பண்ணானே, அவருக்கும் வச்ச என்ன பண்ணானே, நீ சொம்ப மாட்டின்னு போகிற கலெக்ஷனுக்கு அந்த விழுந்த சொம்பில் ஒரு படி கம்மியாக விழுந்துன்னு இன்னொரு சொம்பில் தூக்கி போட தானா அன்னதான். இதான் பிடியரிசி திட்டம். அதில் எப்படி நம்மளோட அந்த மனோதத்துவ ரீதியாக நம்மளை எப்படி பெரியவா கொண்டு தர்மத்தில் சேர்க்குறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ பிடியரிசி திட்டம் பெரியவா சொன்னால் அப்படிங்கிறது மேலெழுந்த வாரியாக பார்த்து பிரயோஜனம் இல்லை. அது உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறதே சே, இதுக்கு மேலே நமக்கு நல்லது யாராலையும் பண்ண முடியாது எனக்கு. அது ஏன் சாப்பிட எடுக்கிறதே போடணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, என்ன தான தர்மம் பண்ணுறவாளாக இருந்தால் கூட, நல்ல மனசாக இருந்தால் கூட, அவள் சாப்பிட்றதுக்குன்னு இலையில போட்டுன்னு உட்காண்டோன்னு பெல் அடிச்சதுன்னா யாரையாவது திங்க விடாத அப்படின்னு தோணும்.
அந்த தான் சாப்பிட்றதே மட்டும் அதுக்கு ஒரு இடைஞ்சல் வருது, அதை ஷேர் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் ஸ்ருதி கம்மியாகும். தெரியவா நம்மனா அதில் போய் கையை வச்சா, நீ அன்னதானம் பண்ணுறேன்னு இனிமேல் கடையில் ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்க வேண்டாம், நீ சாப்பிட எடுக்கிறதுல கொடுப்பியா, உன்னோடதுலேருந்து ஷேர் பண்ணிப்பியா அப்படின்னு. இதை விடவா சோஷியலிசம் கம்யூனிசம் சொல்ல முடியும் பவர்ஃபுல்லாக? அப்படி நீ தினம் நீ சாப்பிட எடுக்கிறதுலேருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு தோணணும். அப்படி தோண என்னென்ன அன்னன்னைக்கும் அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கிறது. அன்னன்னைக்கும் நம்ம மனசு நமக்கு வரத்த அடுத்த வாழோட ஷேர் பண்ணிக்கணுங்கிற எப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணம் வளர்றது. சிம்பிளாக அவர் ஒரு பிடி அரிசி திட்டம்ங்கிற ஒரு உபதேசத்தினால. அதுக்கு மேலே என்னென்ன அப்படி படிப்படியாக இருக்கிறதே பெரியவா ஞாபகம்னா வரும். எங்கள் பெரியவா சொல்லியிருக்கா, என்ன அன்னன்னைக்கும் பெரியவாளை நினைக்கிறாப்புல இருக்குது, அன்னன்னைக்கும் தர்மம் பண்ணுறாப்புல இருக்குது, அன்னன்னைக்கும் நம்மளோட எண்ணம் விஷாலமாக நல்ல மனசாகிறதுன்னா இதுக்கு மேலே நல்லது நமக்கு பண்ண முடியுமா, யாராலும் சொல்ல முடியுமா? அப்படி பிடியரிசி திட்டத்தை சொன்னால். அதே மாதிரி ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு ஒரு உபதேசம். இது வேறு ஒன்றும் இல்லை, விசா செலவு இல்லை. என்ன பண்ணுது, வாரத்தில் ஒரு நாள் லீவு நாள் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியோ ஜெயிலோ இது மாதிரி இடங்களுக்கு போய் மடத்துலேருந்து பெரியவா பிரசாதம் கொடுப்பா, அதை கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். இதுதான் ஜீவாத்ம கைங்கரியம். பேரே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஜீவ ஆத்ம கைங்கரியம். வெறும் உடம்புக்கு மட்டும் படுறது மட்டும் சர்வீஸ் இல்லை, ஒரு ஆத்மா கடதேறதுக்கு உதவுறது தான் இருக்கிறதுலே பெரிய சர்வீஸு ஜீவாத்ம கைங்கரியம் சொன்னான். அது சொல்கிறதே நமக்கு தோணலாம், சார் அவன் பாவம் என்னமோ ஆயிரக்கணக்கில் செலவழிச்சுட்டு அப்போல கிடக்கான், நீ இனிமேல் போய் வீதியை நீட்டினா குங்குமத்தை நீட்டினா அதுதானுமா அப்படின்னா. அதுதான் பெருசு. ஏன்னு மற்ற மதத்துக்காரெல்லாம் எதுக்கு பள்ளிக்கூடத்தையும் ஆஸ்பத்திரியும் ஆரம்பித்தான்னு அந்த 2 இடத்துல தான் நீ என்ன பண்ணாலும் எமோஷனலாக போய் அட்டாக் பண்ணலாம், நம்ம பக்கத்துக்கு கொண்டு வர முடியும். ஸ்கூலில் வச்சோன்னா குழந்தைகளுக்கு சொல்கிறதையே பசுமரத்தாணின்னு பதிய வச்சுடலாம். ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்டுனுக்கத்தே, அதுவும் வியாதியில் பட்டுனுக்கத்தே, அப்போ யார் வருவா நமக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவா, எப்படி ஒரு ஆதரவுன்னு ஏங்கும். அந்த சமயத்தில் போய் நாம் ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டு கவலைப்படாதீங்க, பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், ஏதோ பிராரப்தத்தினால நமக்கு வியாதி வருது, எல்லாம் சரியாகணும்னு வேண்டிக்கிறோம், நீங்கள் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதே என்ன பண்ணணும்னா அத்தனை வைத்தியத்துக்கு மேலே இது பலிக்கும். அப்படி பலிச்சிருக்கான பல நிகழ்ச்சிகள் சொல்லலாம். இந்த ஜீவாத்ம கைங்கரியத்தினால என்னெல்லாம் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு இதை சொன்னால். இதேமாதிரி அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படின்னு வசுதைவ குடும்பம், நம்ம அத்தனை பேருக்கும் அந்த பார்வதி பரமேஸ்வரன் தான் அப்பா அம்மானா, அப்புறம் எங்கேருந்து அநாதைங்கிற பேச்சே கிடையாது. எல்லாரும் ஒரே குடும்பம்னா ஒரே குடும்பத்தில் இருந்தால் எப்படி அநாதையாக இருக்க முடியும்? அந்த ஈஸ்வர சிருஷ்டியிலேயே ரொம்ப அபூர்வமானது ஆச்சரியமானது இந்த மனுஷ சரீரம்தான். எப்படி பண்ணியிருக்கார், கிரியேட் பண்ணியிருக்கார், எது 2 இருக்கணும், எது 1 இருக்கணும், எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், கொஞ்சம் நினச்சி பாருங்கோ. அவர் என்ன உட்காந்து பிளான் பண்ணாரா, கம்ப்யூட்டரில் கிராஃப் போட்டாரா, என்ன பண்ணினான்னு க்ஷண மாத்திரத்தில் இப்படி ஒரு சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கார். அப்படின்னா இது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். இப்படி ஒரு ஜென்மா எடுக்கிறது என்ன, ஜென்மாவே இல்லாத பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய சௌரியத்தை கொடுத்துருக்காருன்னா, அப்பேற்பட்ட அந்த மனித பிறவி அவர் மனுஷனாக இருந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரமாதமாக இருக்குது. ஆனால் அந்த காற்று போயிடுத்துனா அதுக்கப்புறம் என்னென்ன பெயரே மாறிவிடுறது, அகிரிணியாக ஆக்கிடுறோம், அது இதுன்னு. அது அப்புறம் தூக்கி டஸ்ட்பின்லையா போடுறது இல்லை. அதை எவ்வளவு மரியாதையாக அந்த ஈஸ்வர சிருஷ்டி, அதை ஆச்சரியப்படணும் பார்த்து. எப்படி இருந்தது, இப்படி இருந்தவர் இன்றைக்கி இப்படி கிடக்கிற, எப்படி எல்லாம் காரியம் பண்ணியிருக்க, என்னெல்லாம் பண்ணியிருக்க. அந்த நன்றியோட அந்த சரீரத்தை நல்ல விதத்தில் அடக்கம் பண்ணுறது தான் அநாத பிரேத சம்ஸ்காரம். அதனால் அநாதைன்னா ஒத்துருமே இருக்கக்கூடாது. அதுவும் அந்த இறுதி சம்ஸ்காரத்தை ரொம்பவே மரியாதையோட கௌரவத்தோடு பண்ணணும். அது ஏதோ அநாதையாக நான் நிறையும் கிடைக்கிறாப்புல இருந்தது, வீணா பூச்சி அழுகிச்சுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு மரியாதை, உயர்ந்த மரியாதை, அதைத்தான் சொன்னோம். அதை என்னென்ன அநாத பிரேத சம்ஸ்காரம் அஸ்வமேத பலம் லபேத் சாஸ்திரம் சொல்லுது. இருக்கிறதுலே யாகங்களே உயர்ந்தது அஸ்வமேத யாகத்தை சொல்லியிருக்கு. அந்த அஸ்வமேத யாகம் எல்லாராலையும் பண்ண முடியுமா? அது ஈஸியாக ஒரு வழி என்னென்ன, ஒரு அநாத பிரேத சம்ஸ்காரத்துக்கு ஒத்தாசை பண்ணப்ப அஸ்வமேத பலம் வரும்.
இதை சொன்னால் இப்படி பல விஷயங்கள் பெரியவா சமுதாயத்துக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி சொன்னதோடு இல்லாத தான் நடத்தி காமிச்சு வாழ்ந்து காமிச்சு இருந்த இவரை மனசில் நினச்சிக்காத வேறு யாரை நினைக்கணும்? அப்படி இருக்கிற அந்த பெரியவாளை எப்போதும் மனசில் நினச்சிப்போம். அவள் பண்ணுற இந்த விஷயங்களெல்லாம் திருப்பி திருப்பி நாம் ஞாபகப்படுத்திப்போம். அதில் நம்மளால் முடிஞ்சதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு வெள்ளைக்காரர் அவர் இங்கே பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி வந்து இங்கே இருந்து பெரியவாளோட தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஊருக்கு போகணும். போகிறதே மனசு இடம் கொடுக்கல, பெரியவாளை பிரிஞ்சு போகணுமேன்னு இருக்கு. அதனால் என்ன பண்ணார், ஒரு இந்தியா படம் அதை வாங்கி அதில் பெரியவா படத்தை ஒட்டி, பெரியவா இங்கே சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கா, அங்கேருந்து இருந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துன்னு ஒரு பொட்டலத்தை கட்டி எல்லாத்தையும் கொண்டு பெரியவாள்கிட்ட வச்சுட்டு இதை பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. என்ன புதுசாக இருக்குது பெரியவா? அவர் சொல்கிற, எனக்கு இந்த பாரத தேசத்தை விட்டு போகிறதுக்கு மனசு வரல. ஏன்னர், இப்போ ஏற்பட்ட புண்ணிய பூமியாக இருக்குது, அதில் பெரியவா இருக்கா, அதை விட பவித்திரமாக இருக்குது அந்த பெரியவா இருந்த மண். அதனால் இங்கே என் கூடவே இதோடு இருந்தேன்னா நான் இங்கேயே இருக்கிறாப்புல பெரியவாள்கிட்டே இருக்கிறாப்புல எனக்கு ஒரு பாவம், அதுக்காக இப்படி வச்சேன்னு. பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டு கொட்டும். உடனே சொல்கிறா, என்ன பண்ண அவனுக்கு, எப்பொழுதும் என்னோடே இருக்கணும், நான் அவனோடே இருக்கணும், அவ்வளோதானே. ஒன்று பண்ண சொல்லு, தினம் ஒரு நல்ல காரியம் பண்ண சொல்லு, நான் கூடவே இருக்கேன்னு சொல்லு. தினம் ஒரு நல்ல காரியம் பண்ணிச்சு, நான் கூடவே இருக்கேன். இது ஏதோ அவருக்கு சொன்னது இல்லை, நம்ம எல்லாருக்கும் சொன்னது. யார் நாம் தினம் ஒரு நல்ல காரியம் பண்ணினா போகிறோம், அந்த இடத்துல நம்மளோட பெரியவா இருக்கா. சரி, அது கூட வேண்டாம், தினம் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சாலே போகிறோம், பெரியவா நம்ம கூடவே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு பெரியவா கிடைப்பாளா? எத்தனை பேருக்கு கிடைச்சா? நமக்கு என்ன கிடைச்சா? இதை விடவா நமக்கு பாக்கியம், பெரிய ப்ரைஸ் கிடைக்கணும்? ஒரு அவதார காலத்தில் நாமளும் கூட இருந்து பார்த்து பேசி பழகி எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பின்னால் புராணம் இதிகாசம் நம்ம பேரையும் நினச்சிக்கும், ஓ இந்த காலத்தில் இருந்தாலுமே. அப்படி ஒரு ராமாவதார காலத்தில் அயோத்தியில் இருந்து வாழ்க்கலாம் என்ன பாக்கியமோ, ஒரு கிருஷ்ணாவதாரத்தில் கோகுலத்தில் இருந்து வாழ்க்கலாம் என்ன பெருமையோ, அதே பெருமையை தான் நமக்கும் இருக்குதுன்னு சொல்லி அப்படி இருக்கிற பெரியவாளை எப்பொழுதும் நினைப்போம். அந்த பெரியவா எப்படி இருந்தால் அவளை நினைக்கிறோம், அது நினச்சா என்ன ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறாப்பில் இருக்குது. அதுதான் இந்த சப்தாகத்தோட நோக்கம். அப்படி இருக்கிற அந்த பெரியவாளை எப்பொழுதும் நினச்சிண்டு நாமும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சு நன்மை அடைவோம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இது எல்லாத்துக்கும் மேலே அப்படி இருக்கிற அந்த தர்மமாக வடிவான பெரியவாள்கிட்ட 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 10 வயசுலேருந்து கைங்கரியம் பண்ணியிருந்த பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமா வந்திருக்கா. அவர் வந்தது இன்னும் பெரிய ஆச்சரியம். இப்போ நாம் எல்லாம் இதெல்லாம் சொல்லி தான் கேட்டுக்கலாம். நாம் இப்போ சொன்னதை எல்லாத்தையும் அவர் பார்த்து தெரிஞ்சின்றவர். அன்றைக்கே சொன்னேன், 10 வயசு குழந்தையா எப்படி போய் பெரியவாள்கிட்ட சேர்ந்தா அப்படின்னு. அப்படி இருக்கிற பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணினவாளே சீனியர் மோஸ்ட் இவர் தான் இப்போ இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிற வேதபுரி மாமாவுக்கு நம்ம எல்லோரும் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பெரியவா கைங்கரி பாக்கியம் கிடைச்சாப்புல நமக்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், நமது பரம்பரைக்கும் அப்படிலாம் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணும். இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யும். ஹர ஹர நம பார்வதி பதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு சுவாமினஹ.